சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள குகன் தெருவைச் சேர்ந்தவர்கள் சமத்துவ பொங்கலை கொண்டாடினார்கள். அது குறித்து நமது செய்தியாளர் ஆனந்தன் அளித்திருக்கும் தகவல்களை பார்க்கலாம். சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய குகன் தெருவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வீதியே ஒன்று திரண்டு சமத்துவ பொங்கலை கொண்டாடி வருகின்றன. இந்த கொண்டாட்டத்தில் கிராமத்தே ஒரு வடிவமைக்கப்பட்ட போல இந்த ஏரியாவே முழுவதுமாக அலங்காரம் செய்து தோரணங்கள் கட்டி தொடர்ந்து இந்த பொங்கலை கொண்டாடுகின்றன. கிட்டத்தட்ட 7 வருடமாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி வருகிறாங்க. எப்படி கொண்டாடுறாங்க, இந்த பொங்கல் விழா என்ன நோக்கம், எதற்காக கொண்டாடி வருவாங்க, நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, இந்த பொங்கல் எத்தனை வருஷமா கொண்டாடிட்டு இருக்கீங்க? இந்த பொங்கலுடைய நோக்கம் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. நாங்கள் 7 வருஷம், இது 7வது வருஷம். எங்களுக்கு 6 வருஷமாக இந்த பொங்கல் விழாவை சிறப்பித்து கொண்டாடிட்டு வந்திருக்கோம். இந்த பொங்கலோட நோக்கம் என்னன்னா, பேர்லேயே தெரியும் சமத்துவ பொங்கல்னு. சமத்துவ பொங்கலுங்கிறதுனா ஜாதி மதம் எந்த வேற்றுமையும் கிடையாது. எந்த மதத்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த சாதியாக இருந்தாங்களும் சரி, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த தெருமுனையிலேருந்து அந்த தெருமுனை வரைக்கும் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வைக்கிறோம். இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறதால எங்களோட ஒற்றுமை இன்னும் அதிகப்படுதுன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி எல்லா வருஷமும் நாங்கள் தொடர்ந்து பொங்கல் வைப்போம்னு நிறைய நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்து. தொடர்ந்து பார்த்துருவோம், கேட்டிருப்போம். இந்த வீதி முழுவதுமே தொடர்ந்து கரும்புகளாக கட்டப்பட்டு பொங்கல் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இது இவங்க மட்டும் இல்லை, தொடர்ந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஒரு குடும்பங்கள் இந்த வீதி முழுவதுமே பொங்கல் விழா கொண்டாடி சிறப்பிக்க வராங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோசுவாவோட செய்தியாளர் ஆனந்தன்.